ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்து ஃப்ரீ கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதுக்கான சாப்டர் 1 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க காலில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாப்டர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தோம் இல்லைங்களா? அதை பற்றி டீப்பாக பார்த்துட்டு அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் செல்லிங்லாம் இருக்கு இல்லைங்களா? அதை பற்றி பார்த்துட்டு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்துட்டு இதுக்கான லாட் குவான்டிட்டிஸும் வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து எடுப்போம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சில கால்குலேஷன்லாம் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் பார்த்துடலாம், ஓகேங்களா? அதாவது செக்மெண்ட்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா? செக்மெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஆர் கேஷ்ன்னு சொல்லியிருந்தோம். ஈக்விட்டி ஆர் கேஷ் மார்க்கெட்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேமெண்ட்டு கொடுத்து நம்ம வந்து வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ் இருக்குது. ஈக்விட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ் கிடையாது. ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வேல்யூலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10% அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும், நம்ம வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து பை பண்ணிக்க முடியும், இல்லைன்னா செல் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அது அடுத்த கான்செப்ட் வரேன். பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாங்கிறது அடுத்த கான்செப்ட், நான் அதுக்குள்ளே வரேன், ஓகேங்களா? ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 1% இல்லை 2% நீங்கள் கொடுத்து இந்த ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் வாங்கி அதாவது ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறப்ப மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் மட்டும்தான் பண்ண முடியும், ஓகேங்களா? அதாவது பை பண்ணி அதுக்கப்புறம் செல் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட்ஸ், ஓகேங்களா? செல் பண்ணி பை பண்ணுற ஆப்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் கிடையாது, ஓகேங்களா? நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி செல் பண்ணுறது மட்டும்தான் இந்த ஈக்விட்டி ஆப்ஷனில் பண்ண முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி லாட்ஸ்ன்னு வந்து பார்க்கும்போது நம்பர் ஆஃப் லாட்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்க ஒரு டைம், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது தான், ஓகேங்களா? இவ்வளோ குவான்டிட்டி தான் ஒரு லாட் அப்படின்லாம் கிடையாது, ஓகேங்களா? 10 வாங்கிக்கலாம், 20 வாங்கிக்கலாம், இல்லை 1 கூட வாங்கிக்கலாம், இல்லை 100 வாங்கலாம், 1000 வாங்கலாம். ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் நீங்கள் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அவ்வளோ வாங்கிக்கலாம், ஓகேங்களா? பட் ஃபியூச்சர்ஸில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாட் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க, ஓகேங்களா? ப்ரோக்கர்ஸ்டே, ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 75 தான் வந்து பார்த்தீங்கன்னா 75 நம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட், அதாவது 75 குவான்டிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 குவான்டிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட், ஓகேங்களா? நிஃப்டிக்கு வந்து 75 குவான்டிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு. பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 குவான்டிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு, ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போனாலும் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும், மார்க்கெட் கீழே வந்துச்சுனாலும் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி செல் பண்ணுவோம். இதே மார்க்கெட் கீழே வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணி பை பண்ணுவோம். இது வந்து செல் பண்ணி பை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதாவது ஷார்ட்டிங்னு சொல்லுவாங்க, செல்லிங்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேர்டில் வேணாலும் வச்சுக்கலாம், ஓகேங்களா? அதாவது ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் மேலே போகிறப்பவும் ப்ராஃபிட்ஸ் பண்ணிக்கலாம், கீழே வர்றப்பவும் ப்ராஃபிட்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 மாதத்து கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம், இப்போ ஏப்ரல் மந்த்னு வச்சுக்கோங்க, ஏப்ரல் மே ஜூன் 3 மாதத்தோட கான்ட்ராக்ட் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்
ஓப்பனில் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் போய் நம்ம வந்து பை அண்ட் செல்லும் பண்ணிக்கலாம், இல்லை செல் அண்ட் பையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது மார்க்கெட் மேலே போகணும்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணி மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறம் செல் பண்ணோம்னா ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா? இதே வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து கீழே போகணும்னு ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நீங்கள் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் யூஸ் பண்ணி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிவிட்டு அது வந்து மார்க்கெட் இன்னும் கீழே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நீங்கள் வாங்குறீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ரூபாயில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு லாட் கோல்டு வாங்குறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் கோல்டே வந்து பார்த்தீங்கன்னா 80,000 வச்சுக்கோங்க. அந்த 80,000 கோல்டு 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 லேக்கு போகுதுன்னு நீங்கள் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குறீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு கெஸ் பண்ணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 80K 1 லாட் கோல்டு வாங்குறீங்க இப்போது கரண்ட்டாக. இப்போ வந்து ஏப்ரல், மே, ஜூன் கான்ட்ராக்ட் கோல்டு வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோல்டு வந்து 3 மாதம் ஜூன் மாதம் போகும்போது ஒரு 1 லேக்கை தொடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ விற்றீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கீங்க, ஜூனில் செல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஜூன்லேயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ 1 லேக்கை தொட்டுருச்சு அப்படின்னா ஜூனில் செல் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு ஏறும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்றைக்கி டேட்டில் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏறினதுக்கப்புறம் செல் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல். ஓகேங்களா? மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லி வாங்குறது. ஓகேங்களா? இதுவே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80Kல இருக்குது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு ஜூனில் வந்து போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000க்கு போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. 60Kக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜூன் கான்ட்ராக்டு ஏப்ரலில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா செல் பண்ணிடணும். ஓகேங்களா? நீங்கள் 80,000 இருக்கீங்களே செல் பண்ணிவிட்டு உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 80,000த்தில் வாங்கின கோல்டு உங்கள் கிட்டே இருக்குது. நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் மார்க்கெட்டில் போய் செல் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? 80,000க்கு நீங்கள் வித்துறீங்க. ஓகேங்களா? அதாவது அதை நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட கோல்டு இருக்குது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்காது, அந்த நீங்கள் சூஸ் பண்ணுற புரோக்கர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட அந்த கோல்டு இருக்கும். ஓகேங்களா? அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு லாட் கோல்டு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி டேட்டில் விற்றுருங்க, ஏப்ரல் மந்தில் வந்து விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நீங்கள் 60,000 போயிடும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஜூன் கான்ட்ராக்டை நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜூன்லேயோ இல்லை ஜூனுக்கு முன்னாடியோ வந்து பார்த்தீங்கன்னா 60Kக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ போய் என்ன பண்ணணும்னா உங்கள் ப்ரோக்கர்கிட்ட சொல்லி பை பண்ணிடணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20K ப்ராஃபிட்ஸ் தான் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினீங்க, அதே மாதிரி மார்க்கெட் மேலே போச்சுன்னா செல் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? பை அண்ட் செல். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போகும்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது செல் அண்ட் பை பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ உங்கள்கிட்ட இருக்க கோல்டு கொண்டு செல் பண்ணிவிட்டு மறுபடியும் 60,000 இருக்கும்போது வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்ஸ் தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நடக்கக்கூடியது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செல் அண்ட் பை கான்செப்ட். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்ஷனுக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மார்க்கெட் மேலே போகிறப்பவும் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரப்பவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பை அண்ட் செல் கான்செப்ட் இருக்குது, செல் அண்ட் பை கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த செக்மெண்ட் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டிலேருந்து டெரைவ் பண்ணுதாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கம்பெனியெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஈக்விட்டியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா Nifty 50ல் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ் 50 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Nifty 50ல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது NSEயோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Nifty 50லையும் BSEயோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்லையும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 12 பெர்ஃபார்மிங் பேங்க்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் ட்ரேட்ஸில் தான் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த
இண்டெக்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்பாட்டை வந்து அதாவது பை பண்ணி செல் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸு. அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரைக்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அந்த ஸ்ட்ரைக்கில் போய் நம்ம பை அண்ட் செல்லோ இல்லை கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் இருக்கும் ஓகேங்களா. அதில் போய் நீங்கள் வந்து பை ஆர் செல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது ஓகேங்களா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷனுக்கு போவோம் ஓகேங்களா. அதாவது இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டிஸ்லேருந்து டெரைவ் பண்ணதுனால தான் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த F&O கான்ட்ராக்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ்னு தான் பேர் ஓகேங்களா. ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ் செக்மெண்ட். அந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட் எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டிலேருந்து டெரைவ் பண்ணதுனால தான் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சு ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம் ஓகேங்களா. ஃபியூச்சர்ஸில் பார்த்தா நம்ம என்னென்னா பை அண்ட் செல் மட்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. அடுத்தது ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஓகேங்களா. இதுலேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது, கால் ஆப்ஷன் இன்னொன்று புட் ஆப்ஷன் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லோரும் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பையிங் பார்ப்போம். ஆப்ஷன் பையிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம் இல்லைங்களா. மோஸ்ட்டாக எல்லோரும் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருப்பீங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம் ஓகேங்களா. இதுதான் ஆப்ஷன் பையிங். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் போனோம்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது ஓகேங்களா. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா சொன்னிங்கன்னா புட்டை பை பண்ணுவோம், புட்டை செல் பண்ணுவோம் சாரி. புட்டை செல் பண்ணுவோம். மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காலை செல் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி நம்ம டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலை செல் பண்ணிடுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி மார்க்கெட் கீழே போகுதுன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணோம்னா புட் ஆப்ஷனை பை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே என்ன டவுன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த புட்டை செல் பண்ணிடுவோம். இது வந்து ஆப்ஷன் பையிங்கில் நடக்கிறது ஓகேங்களா. இது ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா புட்டை செல் பண்ணுவோம். செல் பண்ணிவிட்டு மார்க்கெட் நம்ம டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் புட்டை பை பண்ணிடுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா காலை செல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்னும் நம்ம டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே காலை வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிடுவோம் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் செல்லிங் ஓகேங்களா. மெயின் டிஃப்ரென்ஸே இவ்வளோ தான் ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு டேப்லேஷன் போட்டு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா. மார்க்கெட் அப்பில் போகிறப்போ ஓகேங்களா, ரெண்டாவது மார்க்கெட் டவுனில் போகிறப்போ. கால் பையர் ப்ராஃபிட்ஸ் பண்ணுவாரா லாஸ் பண்ணுவாரா, புட் பையர் ப்ராஃபிட்ஸ் பண்ணுவாரா லாஸ் பண்ணுவாரா, அதுவே கால் செல்லர் ப்ராஃபிட்ஸ் பண்ணுவாரா லாஸ் பண்ணுவாரா, அதுக்கப்புறம் புட் செல்லர் ப்ராஃபிட்ஸ் பண்ணுவாரா லாஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இங்கே இல்லைங்களா. மார்க்கெட் மேலே போச்சுன்னா
காலை பை பண்ணி செல் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ கால் பையர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்ன பண்ணுவார்? ப்ராஃபிட்ஸ் பண்ணுவார் இல்லைங்களா? இதுவே வந்து மார்க்கெட் டவுனில் போச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கால் பையர் ப்ராஃபிட்ஸ் பண்ணுவாரா லாஸ் பண்ணுவாரா? லாஸ் தான் பண்ணுவார். ஓகேங்களா? அதே மாதிரி புட் பையர் வந்து மார்க்கெட் மேலே போயிடறப்போ என்ன பண்ணுவார்? மார்க்கெட் மேலே போகிற கண்டிஷனில் புட்டை பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸஸ் தான் நடக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி மார்க்கெட் கீழே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட்டை பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் தான் வரும் இல்லைங்களா? புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங்கில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிற கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் பண்ணுவார். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் பண்ணுவார். ஓகேங்களா? இதுவே வந்து புட் செல்லர் மார்க்கெட் மேலே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட்டை செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட்டை செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் இருக்கிறதுக்கு மேலே இருக்கிறதுக்கு மார்க்கெட் டவுனுக்கும் மார்க்கெட் அப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்வெர்ஸாக இருந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதாவது மார்க்கெட் கண்டிஷன் அப்பில் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் பையர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்பார், புட் பையர் வந்து லாஸ் பண்ணியிருப்பார், கால் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பார், புட் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனில் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் பையர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பார், புட் பையர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்பார், கால் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருப்பார், புட் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் அண்ட் ஆப்ஷன் செல்லிங்கில் நம்ம எப்போ பை பண்ணுவோம் எப்போ செல் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துருக்கும் இல்லைங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பைரி பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது எக்ஸ்பைரியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகும். அதாவது ஈக்விட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஈக்விட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ எக்ஸ்பைரி. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10 நாளில் கூட செல் பண்ணிக்கலாம், இல்லை நாளைக்கே கூட செல் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் கழிச்சு செல் பண்ணலாம், 6 மாதம் கழிச்சு செல் பண்ணலாம், இல்லை 6 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படிங்கிறது அந்த டைமில் தான் தெரியும். ஓகேங்களா? மோஸ்ட்டாக வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் தான் பண்ணுவாங்க. ஷார்ட் டைமில் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஈக்விட்டியில் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அப்படிங்கிறது எதுக்கு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்க்கு இருக்கும், ஆப்ஷன்ஸ்க்கு இருக்கும். ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸ்க்கும் எக்ஸ்பைரி இருக்குது, ஆப்ஷனுக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டேப்லேஷன் மூலியமாகவே பார்த்துடலாம். ஏன்னா வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸு, நிஃப்டி ஃபியூச்சர்ஸு, நிஃப்டி ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமன் தான். பேங்க் நிஃப்டி, ஆப்ஷன்ஸ். வீக்லி கான்ட்ராக்ட், மந்த்லி கான்ட்ராக்ட். ஓகேங்களா? இப்போ போட்டோமா? ஈக்விட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டே கிடையாது. ஓகேங்களா? ரெண்டுக்குமே மெயில். ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்குது, வீக்லி கான்ட்ராக்ட் கிடையவே கிடையாது ஃபியூச்சர்ஸில். அது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கிடையாது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இருக்குது, சாரி வீக்லி கிடையாது, மந்த்லி மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆப்ஷன்ஸில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி கான்ட்ராக்டும் இருக்கும், மந்த்லி கான்ட்ராக்டும் இருக்குது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி கான்ட்ராக்டில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன 2024 செப்டம்பர் வரைக்குமே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதாவது வீக்லி. அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் மந்த்லி மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் செல்லிங் பண்ணிக்கலாம் ரெண்டுமே. பேங்க் நிஃப்டி மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பையிங் செல்லிங் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பைரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லைங்களா? அடுத்தது வந்து நம்ம பார்த்திங்கன்னா எப்பப்போ அது எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா
நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா எவ்ரி மந்த் லாஸ்ட் தேர்ஸ்டே. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் லாஸ்ட் வெனஸ்டே. ஓகேங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க, நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆப்ஷன்ஸ் மந்த்லி இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் லாஸ்ட் தேர்ஸ்டே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கான்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா எவ்ரி மந்த் எவ்ரி வீக் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி. இதுவே பேங்க் நிஃப்டி மந்த்லி மட்டும்தான் இருக்குது. மந்த்லி ஆப்ஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்துங்க லாஸ்ட் வெனஸ்டே. ஓகேங்களா. நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் லாஸ்ட் தேர்ஸ்டே. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் லாஸ்ட் வெனஸ்டே. அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனும் இருக்குது, வீக்லி ஆப்ஷனும் இருக்குது, மந்த்லி ஆப்ஷனும் இருக்குது. ஓகேங்களா. அதாவது நிஃப்டி ஆப்ஷன் மந்த்லி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வீக்லி வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரியாக இருக்கும். பேங்க் நிஃப்டி மந்த்லி ஆப்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் லாஸ்ட் வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போது எக்ஸ்பைரி வர டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து ஹாலிடேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மந்த் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஹாலிடேனா அதுக்கு முன்னாடி நாள் வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரியாக இருக்கும். சப்போஸ் அந்த வெனஸ்டேவும் லீவாக இருந்துச்சு, தேர்ஸ்டேவும் லீவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் டியூஸ்டேவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகேங்களா. இப்போ இது எல்லாமே பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் போய் பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிஃப்டி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. இதில் நீங்கள் போய் எக்ஸ்பைரி டேட்டை செலக்ட் பண்ணோன்னா எந்தெந்த கான்ட்ராக்டில் இப்போ ஓப்பனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 9th ஏப்ரலுங்கிறது நேற்று முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது 17th வீக்லி, 24th வீக்லி, 13th வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட்டு இது தான், வீக்லி கான்ட்ராக்ட்டு இது தான். ஓகேங்களா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8th மே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி, 29th மே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26th ஜூன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் தான். ஓகேங்களா. அதாவது நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் பண்ணுறீங்கனால இதுதான் பண்ணணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வராது. உங்களுக்கு ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸ் மட்டும் தான் எடுத்துக்கீங்க. ஓகேங்களா. இப்போ 22,399 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த நிஃப்டின் லோகோ இருக்குது இல்லைங்களா. இந்த லோகோக்கு பக்கத்தில் ஒரு வேலை 22,399 இருக்குது இல்லைங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் வேல்யூங்கிறது இதுதான். நம்ம அடுத்த டாப்பிக்கில் அதுக்கு பார்க்கலாங்க. ஸ்பாட்னா என்ன, ஸ்ட்ரைக்னா என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா. அதாவது ஃபியூச்சர்ஸில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஓகேங்களா. அந்த ஸ்பாட் ப்ரைஸை வச்சு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு இல்லைங்களா ஸ்ட்ரைக்கு, இந்த ஸ்ட்ரைக்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிய நினைக்கிறப்போ. ஓகேங்களா. ஸ்பாட்னா என்ன, ஸ்ட்ரைக்னா என்னன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்திருக்கும் இல்லைங்களா.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக். ஓகேங்களா, நேற்று பார்த்துருந்தோம்ல லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், அதாவது நேற்று சாப்டர் 1 வந்து பார்த்துருந்தோம். ஓஏனா என்ன, லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் தான் என்ன, எல்டிபிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதெல்லாமே பார்க்கலாம், இதெல்லாம் எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கால்குலேஷனே பண்ணி காட்டிடுறேன். ஓகேங்களா, அதாவது நம்ம என்னென்ன டேட்டா எடுப்போம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸ், அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அப்புறம் ஸ்ட்ரைக் ஃபேக்டர், அப்புறம் லாட் சைஸு, அப்புறம் ஆப்ஷன் ப்ரீமியம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா, இதை பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த என்எஸ்சி டேட்டா இருக்குது இல்லைங்களா, ஆப்ஷன் செயின் டேட்டா அதுலேயே இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிஃப்டி 50 செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இங்கே இருக்குது இல்லைங்களா ஸ்ட்ரைக்கு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ். ஓகேங்களா, இதில் ஸ்ட்ரைக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20,400 இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த 20,400 அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 20,450 இருக்குது இல்லைங்களா, அடுத்தது 20,500, 20,550, ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50-50 இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 50-50 இருக்கும். நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 இருக்கும் இல்லைங்களா, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 50,200 இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50,100, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50,000, அப்புறம் 49,900, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 49,800 இந்த மாதிரி போகும். இதுக்கப்புறம் இந்த 50,200 கீழே வந்து பார்த்திங்கன்னா 50,300, 50,400, 50,500 அப்படிங்கிறது இது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஸ்ட்ரைக் ஃபேக்டர் முடிஞ்சு உங்களுக்கு. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம் இல்லைங்களா, ட்ரேடிங் அப்ளிகேஷனில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து 50,200 இதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கான்ட்ராக்ட் ஓப்பன் அதில் இருக்குது, மே கான்ட்ராக்ட் ஓப்பனில் இருக்குது, ஜூன் கான்ட்ராக்ட் ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஏப்ரல் கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 50,200ங்கிற இது லாட்டை போய் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட் சைஸாக இருக்கும். ஓகேங்களா, 30 குவான்டிட்டி, அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே இந்த ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ், அதாவது 1110 போட்டிருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டிக்கு 1110 ரூபா. ஓகேங்களா, அதாவது 50,200ல் ஒரு குவான்டிட்டிக்கு 1110னா உங்களுக்கு 30 குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு லாட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபா வேணும் இதில். ஓகேங்களா, ஆப்ஷன் பையிங் பண்ணுறப்போ. ஓகேங்களா, இதுவே ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது 50,200 × 30 போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபியூச்சர்ஸில் பண்ணுறப்போ. ஓகேங்களா, ஃபியூச்சர்ஸில் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,200 × 30 போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து 10% வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ்க்கு அதே தான். ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே ரேஞ்சில் தான் வரும். ஓகேங்களா, இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்க்கும் ஃபியூச்சர்ஸுக்கு கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ். ஓகேங்களா, பட் ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ப்ரீமியம் வேல்யூ வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாட் சைஸை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவோம். அதாவது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1110 ரூபா போட்டிருக்கு. ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,200 லாட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, கான்ட்ராக்ட் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் பண்ணும்போது இன்ட்டு
30 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா காட்டுது. அதையே டிவைடட் பை 10 போட்டோம்னா 10% வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா வேணும் ஒரு லாட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அதாவது ஃபியூச்சர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி செல்லிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபாக்குள்ளே வரும். ஓகேங்களா, 10%லேருந்து 20%குள்ளே எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா தேவைப்படும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே 50,200க்கு உங்களுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ப்ரீமியம் வேல்யூ எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 1,110 ரூபா போட்டிருந்தாங்க இல்லைங்களா. அது கூட 30 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 33,300 ரூபா வருது. இந்த அமௌண்ட் நம்மளுக்கு தேவை ஆப்ஷன் பையிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்துட்டோம். ஸ்பாட் ப்ரைஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதுவும் பார்த்துட்டு ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் செயினில் வந்தீங்கன்னா இங்கே மேலே காட்டுற வேல்யூ இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட வேல்யூ இங்கே காமிச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதுவே நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காட்டுது இல்லைங்களா பேங்க் நிஃப்டி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பாட் ப்ரைஸ். ஓகேங்களா, இதுவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிஃப்டி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே காட்டுது இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி ஸ்பாட்டோட ப்ரைஸ். ஓகேங்களா, இங்கே வந்து நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் காமிச்சிட்டு இருக்கும், இல்லை நீங்கள் இங்கே நிஃப்டி செலக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் காமிச்சிட்டு இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்பாட் பார்க்குறது எங்கேயும் தெரிஞ்சிருச்சு, ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது எங்கேயும் தெரிஞ்சிருச்சு, அதுவும் சொல்லிட்டேன். இந்த சார்ட்லேயே இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிடும், ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் ஓப்பனிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ஃபேக்ட்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 50, பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 அப்படின்னு சொல்லிட்டேன். லாட் சைஸ்ன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 75, பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30. ஓகேங்களா, ஆப்ஷன் ப்ரீமியம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த சார்ட்லேயே சார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி வெப்சைட் போனீங்கனாலே நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்துக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதே மாதிரி தான். அந்த லாஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, கால் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. கால்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், புட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேங்களா, புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் இங்கே இருக்கும், காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, என்னென்ன ஸ்பாட் ப்ரைஸ்னா என்ன, ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா என்ன, ஸ்ட்ரைக் ஃபேக்டர்னா என்ன, லாட் சைஸ்னா என்ன, எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, அதாவது எங்கே பார்க்குறது எப்படி பார்க்குறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். ஓகேங்களா, அதாவது இந்த மேலே பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாஸ். இந்த டேட்டாவை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2 வேல்யூ தேவைப்படுது. ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ஐவின்னு சொல்லுவோம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் வேல்யூ டிவின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஐவினா இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ, டிவினா டைம் வேல்யூ. இந்த இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா இருக்குது, டைம் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா, டைம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து பேக்ரவுண்ட் நிறையா ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா காமா பீட்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை டைம் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலான்னு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா, காலுக்கு தனியாக இருக்கும், புட்டுக்கு தனியாக இருக்கும். அதே மாதிரி டைம் வேல்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் டைம் வேல்யூ, புட் டைம் வேல்யூ. ஓகேங்களா, இப்போது கால் ஐவி ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா வந்து
இங்கே பார்த்தோம் இல்லைங்களா மேலே ஸ்பாட் ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. கால் ஐவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஓகேங்களா. புட் ஐவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷனோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் ப்ரீமியம். ஓகேங்களா. கால் ஆப்ஷன் ப்ரீமியம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் காட்டிகிட்டு இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 22,400 போகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்ட்ரைக் வருது வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா 344 தான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது மைனஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா, அதாவது கால் ஐவி கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா, அது போடுவோம். ஓகேங்களா. கால் ஐவி கால் டைம் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் ப்ரீமியம் மைனஸ் கால் ஐவி. கால் ஐவிங்கிறது நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே. ஓகேங்களா. இதை வந்து தான் கால் டைம் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. கால் ஆப்ஷன் ப்ரீமியம் மைனஸ் கால் ஐவி. ஓகேங்களா. இங்கே இருக்குது கால் ஐவி ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் ப்ரீமியம் மைனஸ் புட் ஐவி. ஓகேங்களா. இவ்வளோ தான் ஃபார்முலாஸ். ஓகேங்களா. நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலானா இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஆப்ஷன் ப்ரீமியம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ வேணும். ஓகேங்களா. இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐவின்னு சொல்லுவோம், டைம் வேல்யூ அப்படிங்கிறது டிவின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கால் ஐவி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், புட் ஐவி கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் ஸ்பாட் ப்ரைஸ். ஓகேங்களா. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் ப்ரீமியம் மைனஸ் கால் ஆப்ஷன் இன்ட்ரென்சிக் வேல்யூ. அதே மாதிரி புட் வேல்யூ புட்டுக்கு டைம் வேல்யூ கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் ப்ரீமியம் மைனஸ் புட்டோட இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேங்களா. இதை போட்டோம்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 டேட்டாவை கிடச்சிடும். இந்த 4 டேட்டா இருந்துச்சுன்னா போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தை வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு இது சொல்கிறேன். ஓகேங்களா. அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22,000 எவ்வளோல இருந்துச்சு, 22,400 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ். $22,399 காட்டுது. நம்ம அப்ராக்சிமேட்டாக 400 வச்சுக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா 22,600 போதான் வச்சுக்கோம். ஓகேங்களா. 22,600 போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கூடிய டைம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 நாளில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, 2 days. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 1 day போகுதுன்னு வச்சுக்கோங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 hour வந்து பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,000 22,600 போகுது, 200 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. 2 days நடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும், 1 day நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா என்ன நடக்கும், 1 hour நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா. ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயில் இருக்கிறது எல்லாத்துக்குமே 100 ரூபாய்னு வச்சுக்கோங்க. இப்போது 22,400 22,600 போகிறதுக்கு 2 நாள் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாயில் இருக்கிறது ஒரு 130 ரூபாய் ஆகும். ஓகேங்களா. நம்மளோட வேல்யூ 2 நாள் ஆகுது அப்படின்னா நம்ம பை பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்கோம். 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 22,400 22,600 போகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 ரூபாயில் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 130 ரூபா போயிருக்கும். ஓகேங்களா. இது வந்து 1 day போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது 100 ரூபாயிலேருந்து
எவ்வளோ போயிருக்குன்னா ஒரு 150 ரூபா போயிருக்கும் ப்ரைஸ். ஓகேங்களா, ஒன் டேயில் மூவ் ஆகிறப்போ. ஓகேங்களா, இதுவே வந்து 1 ஹவரில் போகுது அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா, இது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிகே அப்படின்னு ஒன்று இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரீசன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் பை பண்ணியிருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ் பண்ணுறதுக்குன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் டிகே தான். டைம் டிகே பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா டிகே ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, 100 ரூபா இருக்கும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி கிட்ட நெருங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபாய்ங்கிறது 80 ரூபாயா மாறும், 80 ரூபாய்ங்கிறது 70 ரூபாயா மாறும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 0 வரைக்கும் போயிடும். ஓகேங்களா, அதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் டிகே பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயிண்ட்ஸ் மூவ் ஆக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் அந்த 22,400 22,600 போயிருந்துன்னா நம்மளுக்கு 100 ரூபாயில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா 200 ரூபாய்க்கு போயிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக இருக்கும். ஓகேங்களா, இதுவே ஒன் டேயில் போகுது அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்கு போகும். அதுவே 2 நாள் எடுத்துக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து 130 ரூபா போகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கிறப்ப ப்ராஃபிட்ஸ்க்கு. ஓகேங்களா, இது வந்து செல்லிங் நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எடுத்து ட்ரேடுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு மூவ் ஆகும். இதோட 100லேருந்து 130 போகிறதுக்கு 2 நாள் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு ஃபால் ஆயிரும். ஓகேங்களா, கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து ஏன் அந்த ஃபால் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நிறையா நாள் யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். இதுதான் ரீசன், ஒன்லி ரீசன். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் பையர்ஸ் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன்னா இதுதான். ஓகேங்களா, இதுவே நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் டிகே பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் டிகே ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா, இப்போ புரியும் நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்படின்னு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, மார்க்கெட் அப்படிங்கிறது இவ்வளோ தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டேட்லேருந்து ஒரு 4 நாள் டேட்டா எடுப்போம். ஓகேங்களா, 4 நாள் 3 நாள் 2 நாள் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா எடுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது NSE BSEன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் ஓப்பனிங் டைமிங் எவ்வளோ 9:15. க்ளோசிங் டைமு 3:30. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேருந்து 4 டேட்டா எடுப்போம் இல்லைங்களா. என்னென்ன டேட்டானா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஓகேங்களா, இந்த ஓப்பன் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா 9:15க்கு, அதுதான் இது வந்து ஓப்பன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, க்ளோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் பீரியடில் எந்த வேல்யூவில் க்ளோஸ் ஆகிருக்கோ அதுதான் க்ளோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ஹை அண்ட் லோ அப்படிங்கிற டேட்டா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த 9:15லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 3:30க்குள்ளே அது போனால் ஹை எவ்வளோ லோ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 நாள் டேட்டா. ஓகேங்களா, இந்த 4 நாள் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்ரேடிங் வியூ போனோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் எந்த கேண்டில் வச்சாலும் சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிட்டில் இருக்குது, நீங்கள் வந்து டேயில் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், மார்க்கெட் அந்த கண்டிஷனில் எப்போ போய் நம்ம வந்து ஸ்டேபிளான கண்டிஷனுக்கு எப்போ வருது நம்ம போய் என்ட்ரிஸ் எடுக்கிறதுன்னு தெரில. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்துச்சு, இப்போ இங்கேருந்து இங்கே போகுது, இப்போ இங்கேருந்து இங்கே வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 90 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போடுறதா சொல்கிறாங்க. இன்னும் நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்போ மறுபடியும் மார்க்கெட் மேலே கூட போய் ஓப்பன் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா, எதுவுமே நம்ம கையில் கிடையாது. எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா மேலே போனாலும் ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம், கீழே வந்தாலும் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதாவது எப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நான் சொல்ல வர டாபிக் வந்துடுறேன். இப்போ இந்த கேண்டில் வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து காமிக்குது இல்லைங்களா, ஓப்பன், இங்கே வந்து ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடத்துல வரும். ஓகேங்களா, நீங்கள் எந்த கேண்டில் செலக்ட் பண்ணிங்கனாலும் சரி இந்த ஓப்பன், ஹை, லோ அப்படிங்கிறது வந்து க்ளோஸ்னு வரும். ஓகேங்களா, இந்த 4 டேட்டா தான் நம்ம எடுப்போம். நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், கேண்டில்ஸோ இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க. ஓகேங்களா, இந்த 4 டேட்டா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவுமே அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 4 டேட்டா எடுத்துக்குவோம். 1 2 3
இங்கே ஒன்று 4 நாள் டேட்டா மட்டும்தான் எடுப்போம். அதுக்கு ப்ரீவியஸாக நம்ம போக போகிறதில்ல. 4 நாள் டேட்டாவை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி டேட்டாஸ் எடுப்போம். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூல்ஸை பொறுத்து நம்ம வந்து எடுப்போம். அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறது. ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓவர்வியூவாக காமிச்சிடும். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடும். ஓகேங்களா, லாஸ்ட் கிளாஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிடும். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லைங்களா, எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லைங்களா. இப்போது லாட்டுங்கிறது பார்த்துட்டோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டிங்கிறது பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு 75 குவான்டிட்டி ஒரு லாட்டு, பேங்க் நிஃப்டிக்கு 30 குவான்டிட்டி ஒரு லாட்டு, கோல்டுக்கு 100 குவான்டிட்டி ஒரு லாட்டு, கோல்டு மினிக்கு 10 குவான்டிட்டி ஒரு லாட்டு, அதே மாதிரி சில்வருக்கு 30 குவான்டிட்டி ஒரு லாட்டு. சில்வர் மினிக்கு 5 குவான்டிட்டி ஒரு லாட்டு, சில்வர் மைக்ரோக்கு 1 குவான்டிட்டி ஒரு லாட்டு. அதே மாதிரி நேச்சுரல் கேஸ் 1250, அது ஒரு சிம்பிள் வருங்க. ஓகேங்களா, அதுதான் ஒரு லாட்டு. நேச்சுரல் கேஸ் மினிக்கு 250 குவான்டிட்டி தான் ஒரு லாட்டு. ஓகேங்களா, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து லாட் சைஸை சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன்லி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி லாட்ஸ் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவோம், ஆப்ஷன் பையிங்கும் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்மகிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பட் மோஸ்ட்டாக வந்து ஆப்ஷன் செல்லிங் தான் நம்ம கான்செப்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபியூச்சர்ஸும் பண்ணுவோம். ஓகேங்களா, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், கோல்டு ஃபியூச்சர்ஸ், கோல்டு மினி ஃபியூச்சர்ஸ், சில்வர் ஃபியூச்சர்ஸ், சில்வர் மினி ஃபியூச்சர்ஸ், சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸ், நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர்ஸ், நேச்சுரல் கேஸ் மினி ஃபியூச்சர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இருக்கிறதுலே கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் செக்மெண்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சில்வர் மினி செக்மெண்ட் தான். ஓகேங்களா, சாரி, சில்வர் மைக்ரோ அப்படிங்கிற செக்மெண்ட் தான். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50K கேபிட்டல் இருந்தால் போதும், நம்ம வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒன்றுனா இது சில்வர் மைக்ரோ. அதாவது வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் அண்ட் ஃபியூச்சர்ஸில் கம்பேர் பண்ணுறப்போ. ஓகேங்களா, நீங்கள் வந்து பையிங்கில் பண்ணும்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி பையிங்கில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை விட சீப்பாக பண்ணலாம். பட் அதில் வந்து ப்ராஃபிட்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஓகேங்களா, பட் ஆனால் சில்வர் மைக்ரோ ஃபியூச்சர்ஸு இல்லை நிஃப்டி செல்லிங்கு பேங்க் நிஃப்டி செல்லிங் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட்ஸ் வரும். இதில் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே எடுக்கலாம். ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறது நம்ம எப்பவுமே ஆப்ஷன் செல்லிங் அண்டு ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறோம். சாரி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்கான ஸ்ட்ராட்டஜி நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட படிச்சுட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்காக போயிட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அமௌண்ட்டை லாஸ் பண்ணிடுறாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் ஆப்ஷன் பையிங்கும் சொல்லி கொடுத்துட்றோம். ஓகேங்களா, பட் ஆனால் அதுக்கான மார்க்கெட்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ட்ரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் வின்னிங் ரேட்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, பட் ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8 ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் ரேட்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் டிகே எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஏன் வந்து
ஆப்ஷன் ப்ரீமியம்ஸோட டைம் டிகே பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா டிகே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் ஓகேங்களா. ஏன்னா மணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் பொறுத்து நம்மளுக்கு வந்து டிகே ஆகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா. அப்போது செல்லிங் பண்ணியிருந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ண முடியும். பையிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தான் மேலே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சான்சஸ் கிடையாது ஓகேங்களா. ஒரு பிக் மூவ் கிடைச்சதுன்னா வேணால் ஆப்ஷன் பையிங்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணிவிட்டு வெளியில் வர முடியுமே தவிர ஹோல்டிங் பண்ணி பண்ணுறதுக்கு, அதாவது நிஃப்டியில் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் ஓகேங்களா. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்குள்ளே போகிறோம் ஓகேங்களா. நம்ம எப்பவுமே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேட்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா. அதாவது ஹோல்ட் பண்ணி பண்ணுறது மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். இன்ட்ராடே நம்ம பண்ணுறது கிடையாது, சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது ஓகேங்களா. அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டாபிக் மட்டும் பார்த்துடலாம். அது என்னென்னா மார்க்கெட் டைம். அதாவது என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9:15 ஓப்பன் ஆகி 3:30 க்ளோஸ் ஆகிடும் ஓகேங்களா. இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எம்சிஎக்ஸ்லேயும் நம்ம பண்ணுவோம். எம்சிஎக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ரேடிங் செஷன் இருக்குது ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 9 மணிக்கு ஓப்பன் ஆகி 5 o'clock ஈவினிங் 5 o'clock க்ளோஸ் ஆயிரும் ஃபஸ்ட்டு செஷனு. செகண்ட் செஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock ஓப்பன் ஆகி நைட்டு 11:30 ஆர் 11:55 ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாகவே ரன் ஆகும் ஓகேங்களா. நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11:30 இல்லை 11:55 வரைக்கும் ரன் ஆகும் ஓகேங்களா. இது இந்த 11:30 11:55ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேர்ல்டு கண்டிஷன்ஸை பொறுத்து ஓகேங்களா. சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் மாறும் ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் பொறுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் ஓப்பன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா 11:30 வரைக்கும் முடிஞ்சிருக்கா, இல்லை 11:55 வரைக்கும் முடிஞ்சிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா M6 மார்க்கெட்டுக்கு ஓகேங்களா. மார்னிங் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு செஷனு, 5 மணிலேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் ஒரு செஷன் ஓகேங்களா. இந்த 2 செஷன் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு ஆரம்பிச்சு 11:30 வரைக்கும் இல்லை 11:55 வரைக்கும் இருக்கும். இதே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே வருது இல்லைங்களா இந்தியாவில், அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செஷன் மட்டும் இருக்காது ஓகேங்களா, செகண்ட் செஷன் மட்டும் இருக்கும் ஓகேங்களா. அதாவது 5 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11:30 இல்லை 11:55 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா MCX மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஓவராலாக பேசிக்ஸ் முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டாபிக் மட்டும் இருக்குது பேசிக்ஸில். அது அடுத்த செஷனில் அடுத்த சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியாச்சுங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதுன்னு வந்து பார்க்க போனோம்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மணி மேனேஜ்மெண்ட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸோட ஓவர்வியூ கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அதுவும் அப்கமிங் சாப்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோலையும் சரி டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.